அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்திலே 9 வாதைகளை அனுப்பியும் பார்வோனின் மனம் மாறவில்லை என்பதை பார்த்தோம். இன்று திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தின் 17ஆம் நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி அதிகாரம் 11 முதல் 14 வரை. 9 வாதைகளை அனுப்பியும் பார்வோனின் மனம் மாறவில்லை. அதனால் கடைசியாக 10வது வாதையாக தலைமகன் சாவை முன்னறிவிக்கிறார். ஆண்டவர் மோசேயிடம், இன்னும் ஒரு பேரழிவு வரும், அதற்கு பிறகு பார்வோன் உங்களை அனுப்பிவிடுவான் என்று கூறினார். எகிப்தில் விலங்குகள் முதல் மனிதர்கள் வரை அனைத்து வகையான தலைப்பேறுகளும் மரணமடையும் என்று ஆண்டவர் கூறினார். பல முறை பார்வோன் எச்சரிக்கப்பட்ட பின்னும் அவன் மனம் மாறாததால் தான் இந்த இறுதி தீர்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் செய்த அனைத்து அரும் அடையாளங்களையும் பார்த்த எகிப்து மக்கள் இஸ்ரேலர்களுக்கு வெள்ளி பொன் பொருட்களை மகிழ்ச்சியுடன் கொடுக்கிறார்கள். மோசே எகிப்தில் மிக மதிப்புக்குரியவராக உயர்கிறார். மேலும் இஸ்ரேல் மக்களை வாதையிலிருந்து பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு வீட்டிலும் குறைபாடற்ற ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்க வேண்டும். மேலும் அதன் இரத்தத்தை அவர்கள் கதவின் நிலைகளில் பூச வேண்டும் என்று ஆண்டவர் கூறினார். இரத்தம் காணப்படுகின்ற வீடுகளில் உள்ள மக்கள் பாதுகாப்புடன் உயிர் வாழ்வர் என்றும் கூறினார். மேலும் அவர்கள் புளிக்காத அப்பம் செய்து இடுப்பில் பட்டையை கட்டி கையில் கோலை ஏந்தி பயணம் செய்ய தயார் நிலையில் இருக்கும் போது அதை உண்ண வேண்டும் என்றும் கூறினார். நள்ளிரவில் எகிப்தில் பெரும் அழுகுரல் ஏற்படுகிறது. பார்வோனின் மகனும் மரித்து விடுகிறான். இப்பொழுது பார்வோன் மனம் உடைந்து, போங்கள், ஆண்டவரை ஆராதியுங்கள் என்று கூறினார். இஸ்ரேலர்கள் எகிப்திலிருந்து வெளியேறிய போது பாலைவனத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு மேகத்தூணாகவும் இரவில் அக்கினி மதிலாகவும் இருந்து அவர்களை பாதுகாத்தார். அதன் பிறகு பார்வோன் மீண்டும் மனம் மாறி இஸ்ரேல் மக்களை துரத்துகிறான். அந்த நேரத்திலே செங்கடலை கடக்கும் போது இஸ்ரேலர்கள் பயத்தோடு, எங்களை இங்கு மரிக்கவா கொண்டு வந்தீர் என்று மோசேயிடம் கோபப்படுகின்றனர். அப்பொழுது மோசே, பயப்படாதீர்கள், இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காணப்போவதில்லை. ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார், அமைதியாயிருங்கள் என்று கூறி அவர்களை தேற்றினார். இதுதான் மோசேயின் நம்பிக்கையின் உச்சநிலை. அந்த நேரத்திலே மோசே கையை உயர்த்தியதும் கடல் இரண்டாக பிளந்தது, உலர்ந்த நிலமாக மாறியது. இஸ்ரேலர் அனைவரும் அந்த கடலை கடந்து செல்கிறார்கள். அவர்களுக்கு பின்பாக வந்த எதிரிகள் எகிப்தியர்கள் கடலில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். இவ்வாறு வெட்டாந்தரையில் நடப்பது போல இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்து சென்றார்கள். இறை வார்த்தைகள் நமக்கு 5 காரியங்களை கூறுகின்றன. இரத்தம் இல்லாமல் விடுதலை இல்லை. அதனால்தான் ஆண்டவர் இயேசுவும் கூட சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். 2வது, கீழ்ப்படிதல் பாதுகாப்பை தருகிறது. நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். 3வது, ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு முன் செல்கிறார். இருளாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், ஆனால் எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நமக்கு முன் செல்கிறார். 4வது, கடவுள் வழியில்லாத இடத்தில் நமக்கு வழியை ஏற்பாடு செய்கிறார். நமக்கு முன்பாக அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் நாம் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு வழியை ஏற்படுத்தி தருகிறார். 5வது, பாவத்திலிருந்து விடுதலை புதிய வாழ்க்கையின் தொடக்கத்தை தருகிறது. நாம் விடுதலை அடையும் போது, நாம் மீட்படையும் போது ஒரு புதிய மனிதர்களாக புதுப்பிக்கப்படுகிறோம். இப்பொழுது நாம் இன்றைய அதிகாரங்களை வாசிப்போம். அதன் பிறகு ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்போம். விடுதலை பயணம் அதிகாரம் 11. தலைமகன் சாவு முன்னறிவிப்பு. மேலும் ஆண்டவர் மோசேயை நோக்கி, பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் இன்னும் ஒரு கொள்ளை நோய் வர செய்வேன். அவன் உங்களை முற்றிலும் போக விடுவதோடு அங்கிருந்து உங்களை துரத்தி விரட்டி விடுவான். எனவே மக்கள் கேட்கும்படி அறிவியுங்கள். ஒவ்வொருவனும் தனக்கு அடுத்திருப்பவனிடமிருந்தும் ஒவ்வொருத்தியும் தனக்கு அடுத்திருப்பவளிடமிருந்தும் வெள்ளி அணிகலன்களையும் தங்க அணிகலன்களையும் கேட்டு வாங்கி கொள்ளட்டும் என்றார். எகிப்தியருக்கு இம்மக்கள் மேல் நல்லெண்ணம் உண்டாக செய்தார் ஆண்டவர். மேலும் மோசே எகிப்து நாட்டில் பார்வோனின் அலுவலர் முன்பும் குடிமக்களின் முன்பும் மிக பெரியவராக திகழ்ந்தார். மோசே பின்வருமாறு அறிவித்தார். ஆண்டவர் கூறுவது இதுவே: நள்ளிரவு வேளையில் நானே எகிப்தின் நடுவே புறப்பட்டு செல்வேன். அப்போது எகிப்து நாட்டில் அரியணையில் வீற்றிருக்கும் பார்வோனின் தலைமகன் முதல் மாவரைக்கும் கற்களுக்கு பின் அமர்ந்திருக்கும் அடிமை பெண்ணின் தலைமகன் வரை உள்ள முதற்பேறு அனைத்தும், விலங்குகளின் ஆண்பால் தலையீற்று அனைத்தும் இறந்து விடுவர்.
இதுவரை இருந்திராததும் இனி இருக்கப் போகாததுமான பெரும் புலம்பல் எகிப்து நாடெங்கும் கேட்கும். இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் பொறுத்தமட்டில் அங்குள்ள மனிதர் முதல் விலங்கு வரை எவருக்குமே எதிராக எந்த நாயும் குறைக்காது. இதனால் ஆண்டவர் எகிப்தியரையும் இஸ்ரேலரையும் வேறுபடுத்தி செயலாற்றுகிறார் என நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அப்போது உன் பணியாளர்களாகிய இவர்கள் எல்லோரும் எனக்கு பணிந்து என் முன் தலைவணங்கி நின்று உம்மை பின்பற்றும் மக்கள் அனைவரோடும் நீர் வெளியேறிவிடும் என்று கூறுவர். அதன் பின் நான் வெளியேறி செல்வேன். இதன் பின் பொங்கிய சினத்தோடு மோசே பார்வோனை விட்டகன்றார். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, பார்வோன் உனக்கு செவிசாய்க்க மாட்டான். எகிப்து நாட்டில் என் அருஞ்செயல்கள் பெருகிட இது ஏதுவாகும் என்றுரைத்தார். மோசேயும் ஆரோனும் இவ்வருஞ்செயல்கள் அனைத்தையும் பார்வோன் முன் செய்தனர். ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகிவிட செய்ததால் அவன் இஸ்ரேல் மக்களை தன் நாட்டிலிருந்து போகவிடவில்லை. விடுதலை பயணம் அதிகாரம் 12. பாஸ்கா கடந்து செல்லல். எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். அதை பச்சையாகவோ நீரில் வேக வைத்தோ உண்ணாமல் தலை, கால்கள், உட்பாகங்கள் முழுவதுமாக நெருப்பில் வாட்டி அதனை உண்ணுங்கள். அதில் எதையுமே விடியற்காலை வரை மீதி வைக்க வேண்டாம். காலை வரை எஞ்சி இருப்பதை நெருப்பால் சுட்டெரியுங்கள். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும்போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவுமே உங்கள் மேல் வராது. புளிப்பற்ற அப்ப விழா. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. 7 நாள்களுக்கு புளிப்பற்ற அப்பங்களையே உண்ணுங்கள். முதல் நாளிலேயே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து அகற்றிவிடுங்கள். ஏனெனில் முதல் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரை புளித்த அப்பத்தை உண்பவன் இஸ்ரேலிலிருந்து விலக்கி வைக்கப்படுவான். முதல் நாளிலும் 7ஆம் நாளிலும் நீங்கள் புனிதாவை கூடுவதற்கு அழையுங்கள். இந்நாள்களில் எவ்வேலையும் செய்ய வேண்டாம். ஒவ்வொருவரும் உண்ண தேவையானதை மட்டும் நீங்கள் தயார் செய்யலாம். புளிப்பற்ற அப்ப விழாவை நீங்கள் கொண்டாடி வர வேண்டும். ஏனெனில் இந்த நாளில்தான் உங்கள் படைத்திரளை நான் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேற செய்தேன். நீங்கள் இந்நாளை தலைமுறை தோறும் கொண்டாடி நிலையான நியமமாக கொள்ளுங்கள். முதல் மாதத்தின் 14ஆம் நாள் மாலை தொடங்கி அம்மாதத்தின் 21ஆம் நாள் மாலை வரை புளிப்பற்ற அப்பம் உண்ணுங்கள். 7 நாள்களாக உங்கள் வீடுகளில் புளித்த மாவு காணப்படவே கூடாது. ஏனெனில் புளித்த அப்பத்தை உண்பவன் அந்நியனானாலும் நாட்டின் குடிமகனானாலும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பிலிருந்து விலக்கி வைக்கப்படுவான். நீங்கள் புளித்த அப்பம் உண்ணாமல் உங்கள் உறைவிடங்களில் எல்லாவற்றிலும் புளிப்பற்ற அப்பத்தையே உண்ணுங்கள். முதல் பாஸ்கா. மோசே இஸ்ரேலின் பெரியோர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களிடம் கூறியது,
நீங்கள் போய் உங்கள் குடும்பங்களுக்கு தேவையானபடி ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து கொண்டு பாஸ்கா ஆட்டினை அடியுங்கள். ஈசோப்பு கொத்தை எடுத்து கிண்ணத்தில் உள்ள இரத்தத்தில் அதை தோய்த்து கதவின் மேல் சட்டத்திலும் 2 நிலைக்கால்களிலும் கிண்ணத்தில் உள்ள இரத்தத்தை பூசுங்கள். காலை வரையிலும் தன் வீட்டின் கதவை தாண்டி உங்களில் எவனும் வெளியே போகக்கூடாது. ஆண்டவர் எகிப்தை தாக்குமாறு கடந்து செல்கையில் கதவின் மேல் சட்டத்திலும் 2 நிலைக்கால்களிலும் இரத்தத்தை கண்டு அக்கதவை கடந்து செல்வார். அழிப்பவன் உங்கள் வீடுகளில் புகுந்து தாக்குமாறு அவர் அனுமதிக்க மாட்டார். இவ்வார்த்தையை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நிலையான நியமமாக கடைபிடியுங்கள். ஆண்டவர் வாக்களித்தபடியே அவர் உங்களுக்கு தரவிருக்கும் நாட்டிற்குள் நீங்கள் வந்து சேர்ந்த பின் இவ்வழிபாட்டை நீங்கள் நிறைவேற்றி வாருங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து இவ்வழிபாட்டின் கருத்து என்ன என்று கேட்கும்போது நீங்கள், இது ஆண்டவரின் பாஸ்கா பலி. அவர் எகிப்தியரை சாகடித்த போது எகிப்தில் உள்ள இஸ்ரேல் மக்களின் வீடுகளை கடந்து சென்றார். இவ்வாறு நம் வீடுகளுக்கு அவர் மீட்பளித்தார் என்று கூறுங்கள். மக்களும் தலைவணங்கி தொழுதனர். இஸ்ரேல் மக்கள் போய் மோசேக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டபடி செய்தனர். தலைமகன் சாவு. நள்ளிரவில் அரசனாக இருந்த பார்வோனின் தலைமகன் தொடங்கி சிறையில் கிடந்த கைதியின் தலைமகன் வரை எகிப்து நாட்டின் எல்லா ஆண்பால் தலைப்பிறப்பையும் மற்றும் விலங்குகளின் அனைத்து ஆண்பால் தலையீற்றுகளையும் ஆண்டவர் சாகடித்தார். பார்வோனும் அவனுடைய அனைத்து பணியாளர்களும் எகிப்தியர் அனைவரும் விழித்தெழுந்தனர். எகிப்தில் பெரும் அழுகுரல் கேட்டது, ஏனெனில் சாவு இல்லாத வீடு எதுவுமே இல்லை. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் இரவிலேயே கூப்பிட்டு அவர்களிடம், நீங்களும் இஸ்ரேல் மக்களும் எழுந்து என் மக்களிடமிருந்து வெளியேறி செல்லுங்கள். போங்கள், நீங்கள் சொன்னபடியே ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் கேட்டபடியே உங்கள் ஆட்டு மந்தையையும் உங்கள் மாட்டு மந்தையையும் கூட்டிக் கொண்டு செல்லுங்கள். போய்விடுங்கள், எனக்கும் ஆசி கூறுங்கள் என்றான். நாட்டிலிருந்து விரைவில் போய்விடுமாறு எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை அவசரப்படுத்தினர். நாங்கள் எல்லோருமே சாகிறோம் என்றனர். மக்கள் பிசைந்த மாவு புளிக்கும் முன்னரே அதை எடுத்து மாவு பிசையும் பாத்திரங்களில் வைத்து தங்கள் போர்வைகளில் கட்டி தோள்கள் மேல் எடுத்து சென்றனர். இஸ்ரேல் மக்கள் மோசேயின் வார்த்தையின்படி செயல்பட்டனர். அவர்கள் எகிப்தியரிடமிருந்து பொன் வெள்ளி அணிகலன்களையும் போர்வைகளையும் கேட்டு வாங்கினர். ஆண்டவர் எகிப்தியரின் பார்வையில் இம்மக்களுக்கு தயவு கிடைக்க செய்தமையால் அவர்களும் இவர்கள் கேட்டதை கொடுத்தனர். இவ்வாறு எகிப்தியரை இவர்கள் கொள்ளையிட்டனர். விடுதலை பயண தொடக்கம். இஸ்ரேல் மக்கள் ராம்சேஸிலிருந்து சுக்கோத்துக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். இவர்களில் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ 6 லட்சம் பேர் ஆவர். மேலும் அவர்களோடு பல இன பெருந்திரளும் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை என்று பெருந்தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றன. எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை கொண்டு அவர்கள் சுட்டது புளிப்பற்ற அப்பங்கள், ஏனெனில் மாவு இன்னும் புளிக்காமல் இருந்தது. அவர்கள் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டதாலும் சற்றும் தாமதம் செய்ய இயலாமல் போனதாலும் தங்களுக்கென வழி உணவு தயாரித்து வைத்திருக்கவில்லை. எகிப்தில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் 430 ஆண்டுகள். 430ஆம் ஆண்டு முடிவு பெற்ற அதே நாளில் ஆண்டவரின் படைத்திரள் எல்லாம் எகிப்து நாட்டினின்று வெளியேறியது. எகிப்து நாட்டினின்று அவர்களை வெளியேற செய்த போது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திருவெளிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே. பாஸ்கா விதிமுறைகள். ஆண்டவர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி பின்வருமாறு கூறினார். பாஸ்காவின் ஒழுங்குமுறை இதுவே. அந்நிய மக்கள் எவரும் இதை உண்ணலாகாது. ஆனால் வெள்ளி காசுக்கு வாங்கின அடிமை எவனுக்கும் நீங்கள் விருத்த சேதனம் செய்த பின் அவன் இதை உண்ணலாம். குடியேறியவரும் கூலியாள்களும் இதை உண்ண வேண்டாம். ஒரே வீட்டிற்குள் இது உண்ணப்பட வேண்டும். இறைச்சி எதுவும் வீட்டிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்படலாகாது. எந்த எலும்பையும் நீங்கள் முறிக்கக்கூடாது. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதுமே இதை கொண்டாட வேண்டும். அந்நியன் ஒருவன் உன்னோடு தங்கியிருக்க அவன் ஆண்டவருக்கு பாஸ்கா கொண்டாட விரும்பினால் அவன் வீட்டு ஆண்கள் அனைவருக்கும் விருத்த சேதனம் செய்தல் வேண்டும்.
அதன் பின் அவன் கொண்டாட முன்வரலாம். அவன் நாட்டு குடிமகன் போல் ஆவான். ஆனால் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவன் எவனும் இதை உண்ணாதிருப்பானாக. நாட்டு குடிமக்களுக்கும் உங்களோடு தங்கியிருக்கும் அந்நியருக்கும் சட்டம் ஒன்றே. மோசேக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவர் இட்ட ஆணைப்படி இஸ்ரேல் மக்கள் அனைவரும் செயல்பட்டனர். அதே நாளில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை அவரவர் அணிவகுப்புகளின்படி எகிப்து நாட்டினின்று வெளியேற செய்தார். விடுதலை பயணம் அதிகாரம் 13. தலைமகன் அர்ப்பணம். ஆண்டவர் மோசேயை நோக்கி உரைத்தது: தலைப்பேறு அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய். இஸ்ரேல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் கருப்பையை திறக்கும் எல்லா தலைப்பேரும் எனக்குரியவை என்றார். புளிப்பற்ற அப்ப விழா. மோசே மக்களை நோக்கி பின்வருமாறு கூறினார்: அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து நீங்கள் வெளியேறி சென்ற இந்நாளை நினைவு கூறுங்கள். இந்நாளில்தான் ஆண்டவர் தம் கைவன்மையால் உங்களை இங்கிருந்து வெளியேற வைத்தார். நீங்கள் புளித்த அப்பம் உண்ணலாகாது. ஆபிபு மாதத்தின் இந்த நாளில் நீங்கள் வெளியேறி செல்கிறீர்கள். கானானியர், இத்தியர், எமோரியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டை ஆண்டவர் உனக்கு தருவதாக உன் மூதாதையருக்கு வாக்களித்திருந்தார். பாலும் தேனும் பொழியும் அந்த நாட்டுக்கு அவர் உன்னை அழைத்து சென்ற பின் இதே மாதத்தில் நீ இவ்வழிபாட்டை செய்வாயாக. 7 நாள்கள் நீ புளிப்பற்ற அப்பம் உண்ண வேண்டும். 7ஆம் நாளை ஆண்டவரின் விழாவாக கொண்டாட வேண்டும். 7 நாள்கள் நீ புளிப்பற்ற அப்பம் உண்ண வேண்டும். புளித்த அப்பம் உன்னிடம் காணப்படக்கூடாது. உன் எல்லைக்குள் எங்குமே புளித்த மாவு காணப்படக்கூடாது. அந்நாளில் நீ உன் மகனிடம், நான் எகிப்திலிருந்து வெளியேறி வந்தபோது ஆண்டவர் எனக்கு செய்ததை முன்னிட்டே இந்த வழிபாடு என்று சொல். ஆண்டவரின் சட்டம் உன் உதடுகளில் ஒலிக்கும்படி இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களிடையில் நினைவு சின்னமாகவும் இருக்கட்டும். ஏனெனில் ஆண்டவர் தம் கைவன்மையால் எகிப்திலிருந்து உன்னை வெளியேற செய்தார். எனவே ஆண்டுதோறும் இந்த நியமத்தை அதன் குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேற்ற வேண்டும். தலைப்பேறு அர்ப்பணம். உனக்கும் உன் மூதாதையருக்கும் ஆண்டவர் வாக்களித்தபடியே அவர் கானானியரின் நாட்டிற்குள் உன்னை அழைத்து சென்று அதை உனக்கு கொடுக்கும்போது கருப்பையை திறக்கும் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கென ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். உன் கால்நடைகளில் ஆண் தலையீற்று அனைத்தும் ஆண்டவருக்கே உரியது. ஒரு ஆட்டை கொடுத்து கழுதையின் ஆண் தலையீற்றை மீட்பாய். அதை நீ மீட்கவில்லையெனில் அதன் கழுத்தை முறித்துவிடு. உன் ஆண் பிள்ளைகளுள் எல்லா தலைப்பேற்றையும் நீ மீட்க வேண்டும். இதன் பொருள் என்ன என்று பிற்காலத்தில் உன் மகன் உன்னிடம் கேட்டால் நீ அவனை நோக்கி, ஆண்டவர் தம் கைவன்மையால் அடிமை வீடாகிய எகிப்திலிருந்து எம்மை வெளியேற செய்தார். பார்வோன் மனமிருகி எம்மை போகவிட மறுத்தபோது எகிப்து நாட்டிலுள்ள மனிதருள் தலைப்பேறு தொடங்கி கால்நடைகள் தலையீற்று ஈராக ஆண் தலைப்பிறப்பு அனைத்தையும் ஆண்டவர் சாகடித்தார். எனவே கருப்பை திறக்கும் ஆண் பிறப்பு அனைத்தையும் நான் ஆண்டவருக்கு பலியிட்டு என் ஆண் பிள்ளைகளுள் தலைப்பேறு அனைத்தையும் மீட்கிறேன் என்று சொல். இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களுக்கிடையில் சீட்டு பட்டமாகவும் அமையட்டும். ஏனெனில் தம் கைவன்மையால் ஆண்டவர் எம் எகிப்திலிருந்து வெளியேற வைத்தார். மேகத்தூண், நெருப்புத்தூண். மக்களை பார்வோன் அனுப்பியபோது பெலிஸ்தியர் நாட்டு நெடுஞ்சாலைதான் நேர்வழி எனினும் அதன் வழியாக கடவுள் அவர்களை நடத்தி செல்லவில்லை. ஏனெனில் போரை கண்டு இம்மக்கள் மனம் தளர்ந்து எகிப்திற்கே திரும்பி விடுவார்கள் என்றார் கடவுள். கடவுள் மக்களை பாலைநில சுற்று வழியாக செங்கடலுக்கு போக செய்தார். இஸ்ரேல் மக்கள் படையணி போல எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறி சென்றனர். மேலும் யோசேப்பின் எலும்புகளை மோசே தம்மோடு எடுத்து சென்றார். ஏனெனில் கடவுள் உங்களை சந்திக்கும்போது இங்கிருந்து என் எலும்புகளை உங்களோடு எடுத்து செல்லுங்கள் என்று யோசேப்பு இஸ்ரேல் மக்களிடம் கூறி அது பற்றி அவர்களிடம் உறுதிமொழி பெற்றிருந்தார். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பயணமாகி பாலை நிலத்தின் எல்லையோரமாயுள்ள ஏத்தாமில் கூடாரம் அடித்தனர். ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக
அவர் அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார். பகலில் மேகத்தூணும் இரவில் நெருப்புத்தூணும் மக்களை விட்டு அகலவே இல்லை. விடுதலை பயணம் அதிகாரம் 14. செங்கடலை கடத்தல். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரவேல் மக்கள் திரும்பி சென்று மிக்தோலுக்கும் பாகால் செபோனின் அருகிலுள்ள கடலுக்கும் இடையே அமைந்த பிஹகிரோத்துக்கு எதிரே கடல் அருகில் பாளையம் இறங்கும்படி அவர்களிடம் சொல். பார்வோன் இஸ்ரவேல் மக்களை குறித்து பாலை நிலம் குறுகிட்டதால் அவர்கள் இன்னும் நாட்டிற்குள்ளேயே அலைந்து கொண்டிருப்பார்கள் என்று கருதுவான். பார்வோனின் மனத்தை நான் இறுகி போக செய்வேன். அவனும் அவர்களை துரத்தி கொண்டே வருவான். அப்போது பார்வோனையும் அவன் படைகளையும் வென்று நான் மாற்றியுறுவேன். நானே ஆண்டவர் என எகிப்தியரும் உணர்ந்து கொள்வர் என்று கூறினார். அவர்களும் அவ்வாறே செயல்பட்டனர். மக்கள் ஓடி போய்விட்டார்கள் என எகிப்திய மன்னனுக்கு அறிவிக்கப்பட்ட போது பார்வோனின் மனமும் அவன் அலுவலர் மனமும் இம்மக்களை பொறுத்த மட்டில் மாற்றம் கண்டது. நாம் இப்படி செய்துவிட்டோமே, நமக்கு ஊழியம் செய்த இஸ்ரவேலரை ஏன் தான் அனுப்பிவிட்டோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டனர். எனவே அவன் தன் தேரை பூட்டி தன் ஆள்களையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான். தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 தேர்களையும் மற்றும் எகிப்திலிருந்து எல்லா தேர்களையும் அவற்றின் படைத்தலைவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டான். ஆண்டவர் எகிப்திய மன்னனாகிய பார்வோனின் மனம் இறுகிவிட செய்தார். அவனும் இஸ்ரவேல் மக்களை துரத்தி சென்றான். இஸ்ரவேல் மக்களோ வெற்றி கை உயர்த்தியவாறு சென்று கொண்டிருந்தனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள், படை ஆகிய இவை அனைத்தோடும் எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்று பாகால் செபோனுக்கு எதிரேயுள்ள பிஹகிரோத்தின் எதிரே கடலின் அருகில் பாளையம் இறங்கி இருந்த அவர்களை நெருங்கினார். பார்வோன் நெருங்கி வந்து கொண்டிருக்க இஸ்ரவேல் மக்களும் தம் கண்களை உயர்த்தி எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டனர். பெரிதும் அச்சமுற்றவராய் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர். அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றோ நீர் எங்களை பாலை நிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர். எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்துவிட்டீரே. எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை. ஏனெனில் பாலை நிலத்தில் செத்தொழிவதை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றனர். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள். இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரவேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்துவிடு. இஸ்ரவேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனத்தை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரைகள், வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இஸ்ரவேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் இடம்பெயர்ந்து அவர்களுக்கு பின்வந்து நின்றார். மேகத்தூணும் இடம்பெயர்ந்து முன்பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரவேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரவேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரவேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மிகவுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலைய செய்தார்.
அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரேலரிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள் குதிரை வீரர்கள் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னே நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள் குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடி நின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். அன்பின் பரலோக பிதாவே, கருணையும் வல்லமையும் நிறைந்த எங்கள் தேவனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எகிப்தின் இருளில் மக்களின் அழுகுரலை கேட்ட தேவன், எங்களுடைய வாழ்வில் உள்ள இருளை மாற்றி அருளும் தேவனே. பல எச்சரிக்கைகளை கொடுத்தும் பார்வோன் மனம் மாறாதவனாக இருந்தான். நாங்கள் அவ்வாறு இல்லாமல் உம்முடைய இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய குரலுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் அப்பா. உம்முடைய அழைப்பை உணரக்கூடிய உம்முடைய குரலுக்கு செவி கொடுக்கக்கூடிய மக்களாக எங்களை மாற்றும் தேவனே. உடனே கிளம்புங்கள் என்று இஸ்ரேல் மக்களை நீர் அழைத்த போது அவர்கள் தயங்கவில்லை தேவனே. நாங்களும் கூட நீர் எங்களை அழைக்கும் போது உம்முடைய குரலுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றும் தேவன். ஆண்டவரே, பார்வோனை போல கடின உள்ளம் படைத்தவர்களாக இருந்த நேரங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. எங்களை மன்னியும் தேவனே. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய குரலுக்கு செவி கொடுக்கக்கூடிய மக்களாக எங்களை மாற்றி அருளும் தேவனே. ஆடு தன்னுடைய ஆயனின் குரலுக்கு செவி கொடுப்பது போல ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய குரலுக்கு செவி கொடுக்க எங்களுக்கு உதவி அருளும் அப்பா. அன்பின் தேவனே, எங்களுடைய வாழ்வில் உள்ள எல்லா துன்பங்களையும் இடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் தினமும் இறை வார்த்தையை வாசித்து தியானிக்க எங்களை ஒப்பு கொடுத்து இருக்கிறோம் தேவனே. எந்த தடங்களும் தடையும் இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து இந்த ஒரு வருடத்திலே முழுமையாக இறை வார்த்தையை வாசித்து அதை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. அப்படி நீர் செய்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. நாங்கள் செய்கிற வேலையை ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. பிரயாணங்களை ஆசீர்வதியும் தேவனே. உற்றார் உறவினர்களை ஆசீர்வதியும் அப்பா. எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் தேவனே. தொடர்ந்து உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு கொடும் அப்பா. சாலமோன் உம்மிடம் ஞானத்தை கேட்டார் தேவனே. அதே போல நாங்களும் கூட உம்முடைய இறை வார்த்தை புரிந்து அதை எங்கள் வாழ்வாக்க எங்களுக்கு ஞானத்தை கொடும் தேவனே. எங்களை உம்முடைய வல்லமையினால் நிரப்பி அருளும் அப்பா. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். இறை மக்களே, இன்றைய இறை வார்த்தையிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டது எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் தினமும் தொடர்ந்து இறைவார்த்தை வாசித்து தியானிக்க நம்முடைய தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை மற்றவர்களோடு ஷேர் செய்து அவர்களும் திருவிவிலியத்தை வாசிக்க, இறைவார்த்தையை கேட்க, தியானிக்க அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். நன்றி.